இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதிகாலையில் உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். தடைகளை மாற்றி போடுகிறவர், எங்களுக்கு முன்பதாக நீர் போய் கோணலானவைகளை செவையாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துவோமையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல் என்னை கர்த்தர் இயேசு காத்தார். ஆமேன். அவருடைய பாதுகாப்பின் கரம் நம்மோடு இருந்திருக்கிறது. அல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம்.
கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதா. எல்லாரும் சொல்லுவோம், அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்மணி போல் என்னை கர்த்தர் இயேசு காத்தார். அல்லேலூயா. அவர் இயேசு அந்த படகில் இருந்த பொழுதும் ஆமென், புயல் காற்று வீசினது, கடல் கொந்தளிப்பாய் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் கடல் மேல் நடந்து வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. கடல் மேல் நடந்து வந்து இறையாதே அமைதலாய் இரு என்று சொன்னார். ஆமென். அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணார். அல்லேலூயா. தேவனுடைய குமாரன் என்பதனால் அல்ல, கர்த்தர் நம் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் உணர்ந்தவராய். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா அதற்கு நன்றி சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எல்லா படைப்புகளுக்கும் மேலே, எல்லா படைப்புகளும் எதற்காக இருக்கிறதுன்னு சொன்னால் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த. ஆமென். உலகத்தில் பறவைகள், கொடிகள், செடிகள், மாடு, காண்டாமிருகம், பெரிய பெரிய மிருகங்கள், சின்ன சின்ன உயிர்கள், சிலதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. அமேசான் காடுகளுக்குள் இருக்கிறது, கடல் அடியில் இருக்கிறது. இதெல்லாம் இது எதற்காக இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி. அல்லேலூயா. அதில் முதல் இடம் யாருன்னா மனிதனுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய சாயலாகவே கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். எல்லா அதிகாரத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பிசாசுகிட்ட ஆதாம் இழந்து போனாலும் அதை திரும்ப சிலுவையினால் மீட்டெடுத்து அதை திரும்ப நம்முடைய கையிலேயே கொடுத்துட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இழந்து போன அதிகாரம் திரும்ப வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதிகாரம் இருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும். பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும். இறையாதே அமைதலாய் இரு. நான் உங்களை பார்த்து அமைதலாருன்னு சொல்லல. அல்லேலூயா. நீங்க நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லணும். நீங்க பேச வேண்டியது பிரச்சனையை பார்த்து பேசணும். பிரச்சனையை நீங்க அமைதலாருன்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை எக்ஸசைஸ் பண்ணணும். ஆமென். அந்த அதிகாரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். அந்த அதிகாரம் எப்போ வரும்னா கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது. அல்லேலூயா. பிசாசுக்கு நல்லா தெரியும், அவன் டைரக்டா ஆண்டவர் எதிர்க்க முடியாது. அதனால எப்படியாவது இந்த மகிமை இழந்து போகணும்னு சொல்லி பிசாசு எத்தனையோ காரியங்களை மனிதர்களுக்கு விரோதமாய் செய்கிறான். ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இந்த காலை நேரத்தில் ஹல்லேலூயா. அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருக்கிறபடினா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்கிறீங்க? ஆமென். உற்சாகமா வந்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தூக்கத்தை வெறுத்து வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த தூக்கத்தின் மேல் இருக்கிற அந்த வாஞ்சை கொஞ்ச நேரத்துக்கு இல்லாமல் போகட்டும். ஹல்லேலூயா. வந்துட்டோம், தெரிஞ்சோ தெரியாமையோ 5:30 எந்திரிச்சு ஆண்டவரே சில பேர்லாம் எழுப்பி விட்டு கொண்டு வந்துட்டார். கொஞ்சம் பேர் அலார வச்சு பிளான் பண்ணி வந்தீங்க. கொஞ்சம் பேர் ஆண்டவரை எழுப்பி விட்டார் போகணும். அல்லேலூயா. அதனால் எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு நன்றி நேர்ந்து இருதயத்தோடு எல்லாம் நம்ம எழும்பி நின்று ஆண்டவர் இந்த ஹல்லேலூயா கடந்த
சீக்கிரமா வருது. 1ஆம் தேதி ஜெபம் நடக்குது. அடுத்தடுத்த மாதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. 9 மாதங்கள் முடிந்து 10ஆம் மாதத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்காக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காய் நன்றி நன்றி. எத்தனையோ அலை கடல்கள் வந்தது. ஹல்லேலூயா. காற்று அடைத்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். புயல் காற்று வீசினது. எங்க போகிறதுன்னு திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் நமக்காக கடல் மேல் நடந்து வந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீதிமானின் கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம். 2 நிமிஷம் எல்லாரும் ஸ்தோத்திர பலி எடுக்கலாமா? ஹல்லேலூயா. பலியை ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி. அப்பாவுக்கு பிரியமான பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று வாசிக்கிறோம். எல்லாம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் சத்தம் எழும்பட்டும். நல்ல விடுதலையா கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம். Praise the Lord. Hallelujah hallelujah. Amen. Thank you Lord. Hallelujah. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளனே, உம்மை மறவேன். எல்லாரும் சொல்வோம். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மனவாளனே, உம்மை மறவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவும் நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானப்பா மனவாளனே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானப்பா என் மனவாளனே, உம்மை மறவே. எருசலேமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? ஹல்லேலூயா. ஆமென். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தி உம்மன்பினா. கவலைகள்
விசுவாசிக்கிற எத்தனை பேர் சொல்றீங்க அப்பாட்ட? ஆண்டவரே, தாய் மடியில அவளும் குழந்தையும் கூட நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். தாய் மடி தவளும் குழந்தை போல மகிழ்ச்சியா இருக்கின்றேன். தாய் மடி தவளும் குழந்தை போல மகிழ்ச்சியா இருக்கின்றேன். இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே. கரங்களை உயர்த்தி மகிழ்ச்சியின் மகுடம் நீரானப்பா, என் மனவாளனே. உம்மை நீதான் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானப்பா, என் மனவாளனே. உம்மை மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானப்பா, என் மனவாளனே. ஹல்லேலூயா. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளால் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளால் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. ஆரா இயேசு உண்டு, பதறாதே மனமே. ஆரா இயேசு உண்டு, பதறாதே மனமே. வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். அருளாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அருளாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாதர் சமூகத்திலே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி நன்றி நன்றி. உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. எனக்கு முன்பதாக நீர் கடந்து போகிற தேவன். எங்களுடைய பயங்கள் எல்லாவற்றையும், எங்களுடைய கேள்விகள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் நாங்கள் கொடுத்து விட்டோம். நீர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த நாளிலும்
ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒவ்வொரு காரியங்களும் நினைத்து நினைத்து நன்றி சொன்னால் நேரம் பத்தாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டே போகிறார், நேர்த்தியாய் நடத்துகிறார், விசுவாச பாதையில் நடத்துகிற தேவன். ஆமென். அதிசயமாய் சிலரை நடத்துகிறார், சிலரை ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். ஆமென். ஆசீர்வாதம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே நம்முடைய தேவைகளை முன்னதாகவே கொடுத்துட்டாருன்னா, 1000 ரூபா தேவை, 1 லட்ச ரூபா பேங்க்கில் இருக்குது, அது ஆசீர்வாதமாக நடத்துறது. அல்லேலூயா. 500 ரூபா தேவை, கரெக்டாக அன்றைக்கி 500 ரூபா கிடைக்குது, இது அதிசயமாக நடத்துறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ ஆண்டவர் நடத்திட்டே இருப்பார். ஒன்றும் அதிசயமாக நடத்துவார், இல்லைன்னா ஆசீர்வாதமாக எப்படியாவது கர்த்தரை நடத்தி முடித்து விடுவார். அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. அல்லேலூயா. அப்படி கொஞ்சம் யோசிச்சு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. யோசிக்காமே எப்போ பாரு என்னது பகல் நேர பாடல் நீர், இரவெல்லாம் படுத்தாலும் அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஒரு ஆவிக்குரிய அனுபவம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வர கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்ச நேரம் என்னது சாமி கும்பிட்டு போகிற அந்த அனுபவம் இல்லை, ஆண்டவரோடு இருக்கிற உறவு. அல்லேலூயா. அப்பாவோடு இருக்கிற, சொல்லுங்க சத்தமா, உறவு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும், பகல் நேர பாடல் நீர், இரவெல்லாம் படுத்தாலும் கனவு நீர். ஆமென். வேதம் தெளிவாய் அநேக முறை ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவை எப்படி சொல்லுதுன்னா, ஒரு திருமண உறவுக்கு கர்த்தர் நம்ம இலஸ்ட்ரேட் பண்ணி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலும் அதை வாசிக்கலாம். அதெல்லாம் சொன்னோம்னா டைம் நமக்கு போயிடும். இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம், நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், எபேசியரில் எல்லா கல்யாணத்துலையும் படிக்கிறோம். சபை என்னவா சொல்கிறார்? ஆண்டவர் மணவாட்டி ஆகிய, கொஞ்சம் சத்தமாக வாய் திறந்து பேசிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும், அப்போ தான் கொஞ்சம் தூக்கம் போகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபை யாரு? மணவாட்டி. மணவாளன் யாரு? சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. இயேசுதான் மணவாளன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டிலையும் இன்னும் ஏசாயால எரேமியால நீ என்ன தூரம் போயிட்ட அப்படிலாம் ஆண்டவர் அநேக நேரத்தில் சொல்வதை மாத்திரமல்ல, இங்கே ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அதை செய்தும் காண்பித்திருக்கிறார். ஆமென். இந்த ஓசியா என்கிறதான தீர்க்கதரிசியை ஆண்டவருடைய வாழ்க்கையில் நீ எப்படிலாம் வாழ்றியோ இப்படி தான் நான் இஸ்ரவேலை நேசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறது எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆண்டவருக்கு சித்தமானால் அந்த எல்லா காரியத்தையும் 1059வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 1059வது பக்கம் இந்த காரியங்களை நாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் நாம் பார்க்கலாம். ஆண்டவருக்கு சித்தமானால் ஒரு 99% கன்ஃபார்ம் நம் மத்தியில் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஃபஸ்ட்டு சண்டே மாரநாதா ஊழியங்களை துவக்கினவர். தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை அவங்க ஸ்தாபித்திருக்கிறாங்க. பல 1000 சபைகளை ஸ்தாபித்த மாரநாதா மினிஸ்ட்ரிஸுடைய ஃபவுண்டருடைய பிள்ளைகள், 2வது மகன் பாஸ்டர் அலெக்ஸ் அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்க என்ன டைம்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் கிருபையில் ஆண்டவர் சேலத்தில் கொடுத்த ஏற்காட்டுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பிள்ளைங்க ஃபாரினில் இருக்க, அவங்களாம் வர்றப்ப இங்கே ஏற்காடுக்கு வராரு. அதனால் சேலத்தில் நமக்கு என்ன பண்ணுறாங்க, நல்ல ப்ரையாரிட்டி அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதற்காக ஸ்தோத்திரம். நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கிறேன், 2 ஆராதனை நீங்கள் பேசணும். காலையில் 2 ஆராதனை தயவுசெய்து இந்த கம்மிங் சண்டே உங்கள் வேலையெல்லாம் பிஸி ஸ்கெடியூல் அவங்க நவுத்தி வச்சு 2 ஆராதனைக்கு வந்து ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் நிச்சயமாய் தருவாராக. ஆமென். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் வாசிக்கலாம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 1059ஆம் பக்கம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா?
ஓசியா 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள், அடுத்த வசனம் வாசிக்கலாம், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவு மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான காரியம். ஆமென். கர்த்தர் சொல்றார், நான் இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பேன்? பனியை போல் இருப்பேன். பனியில தான் எல்லா பனி தண்ணீரை குறிக்கிறது. அதிலிருந்து தான் எல்லா செடி கொடிகளும் வளருகிறது. தண்ணீர் எங்க இருக்கிறதோ அங்க செழிப்பு இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் நேரம் சொல்லியிருக்க வேணாம்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலை நான் அப்படியே விட மாட்டேன். அவங்க செய்த காரியம்லாம் அந்த முன்னாடி இருக்கிற அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது எத்தனையோ முறை இஸ்ரவேல் தேவனை மறுதலித்து, வேண்டாம் இந்த கடவுள் எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி அந்நிய தேவர்களை நாடி போனதை ஆண்டவர் திருமண உறவோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இவர்கள் எனக்கு உண்மையாய் இருக்கவில்லை, அவர்கள் என்னுடைய உடன்படிக்கை உடைத்து விட்டார்கள். எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவிலே ஒரு மனைவி தவறான வழியிலே போனாலோ, கணவன் தவறான வழியிலே போனாலோ அவருடைய உடன்படிக்கை உடைக்கப்படுகிறதோ, அதே போல இஸ்ரவேல் தேவனோடு செய்த உடன்படிக்கை உடைத்திருந்தோம். அல்லேலூயா. இந்த கடவுள் இல்லை, யெகோவா தேவன் இல்லை, வேறே தேவர்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று ஓடி போயிருந்தோம், நாடி தேடி இருந்தோம். இங்கே 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவான வார்த்தைகளால் சொல்லியிருக்கிறார், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அல்லேலூயா. அவங்க சீர்கேடான காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், என்ன இருந்தாலும் அந்த இஸ்ரவேல் என்னுடைய மனவாட்டி. அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில கொஞ்சம் முன்ன பின்ன தவறி போயிருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். என்ன பண்றாரா? அவர்களை மனப்பூர்வமாக சிநேகிப்பேன். அல்லேலூயா. என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிருச்சுன்னு என்ன அர்த்தம்னா, அப்ப ஏற்கனவே இருந்திருக்கு. அல்லேலூயா. அவங்க இந்த மாதிரி ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவர் விட்டு போனப்ப ஆண்டவர் அவங்க மேல என்ன பண்றாரு சொல்லுங்க? கோபமா இருக்காரு. ஏன்னா ஆண்டவர் இஸ்ரவேலுக்காக பார்த்து எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர். மனபாட்டியாய் அவனை வைத்திருக்கிறார். ஆனா அந்த இஸ்ரவேலோ ஆண்டவரை மறுதலித்து போயிருக்கிறது. ஆண்டவரை விட்டு உடன்படிக்கை உடைத்து போனாலும் ஆண்டவர் சொல்றாரு, அந்த சீர்கேட்டை நான் குணமாக்குவேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கு, He is a God of restoration. அவை திருப்புகிற தேவன். இழந்து போனவர்களை மறுபடியும் சீர்படுத்தி கையிலே தருகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கிற உறவுல எங்கேயாவது ஏதாவது குளறுபடிகள் இருந்தால் ஆண்டவர் சொல்றதை நான் குணமாக்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பேனா? பனியை போல் இருப்பேன். அவர் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோன் போல் வேரூன்றி நிற்பான். அல்லேலூயா. லீபனோன்ல இருக்கிற கேதுரு மரங்களை வேதம் இங்கே குறிப்பிடுகிறது. அது என்ன ஒரு ரொம்ப அதிசயமானனா, அந்த லீபனோன்ல இருக்கிற இந்த கேதுரு மரங்கள், லீலி புஷ்பம், இது எல்லாவற்றையும் கர்த்தர் ரெஸ்டோர் பண்றார். அவங்க இழந்து போன வாசனை, அது நல் வாழ்க்கையை குறிக்கிறது. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் திருப்பி தரேன்னு சொல்றாரு, நேரத்தை திருப்பி தரேன்னு சொல்றாரு. இழந்து போன ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்க கையிலே திருப்பி கொடுப்பதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மளை ரெஸ்டோர் பண்ண விரும்புறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சிம்பிளா சொல்ல ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதத்தில் எல்லாம் மறைந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம்லாம் கீழே வாசிக்கும் போது, அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவான், அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையை போல் இருக்கும்.
அல்லேலூயா. லெபனான்ல இது ரொம்ப ஃபேமஸானது என்னன்னா இந்த கேதுரு மரம், லீலி புஷ்பம், அவைகள் எல்லாவற்றையும் விவரித்து சொல்லணும்னா ரொம்ப முக்கியமாக அங்கே ரொம்ப பனியான ஒரு இடம். அந்த பனியிலே இந்த மரங்கள் வளராது. ரொம்ப வறட்சியான இடத்துல, டெசர்ட்ல, பாலைவனத்தில் செடிகள் வளராது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீதிமானை நான் அப்படி வளர செய்வேன். எப்படி வளர செய்வாராம்? பனி நடுவில் எப்படி செடி வர முடியாதோ அதே மாதிரி பிரச்சனைகள் நடுவில் யாரும் செழிக்க முடியாத இடத்தில் கர்த்தர் நீதிமானை செழித்து வளரும்படி செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த செடிகள் மிக உயரமாய் வளரும். அதனுடைய வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவேன்னு சொல்றாரு. அதை தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாசித்தோம். ஞாபகம் இருக்கா? சங்கீதம் 92 வசனம். சங்கீதம் 92 அதிகாரம் 11 வசனம். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவனுடைய ஆசீர்வாதத்தை எந்த பிரச்சனையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அவன் ஒரு கஷ்டமான ஒரு ஹாஸ்டைல் என்வாயர்மெண்ட்ல அவன் இருந்தாலும் நீதிமான் வளர்ந்து கொண்டே இருப்பான். கர்த்தரை நம்புறவங்க வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஆமென். நம்ம எல்லாரும் நாம் எழும்பி நிற்கலாம். எல்லாரும் இல்லை, விசேஷமாய் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க எழும்பி நில்லுங்க. பந்தி முடித்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். Praise the Lord. Hallelujah. Thank you Father. Thank you Jesus. ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே சில நேரத்தில் என் சீர்கேட ஆண்டவர் திருப்புறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் ஆண்டவருடைய கரம் அவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. பரிசுத்தவான் இப்படி சொன்ன, கர்த்தரால் சரி செய்ய முடியாத தூரம் என்று ஒன்று இல்லை. ஹல்லேலூயா. He is reachable. அவ்வளோ நாள் ஆண்டவருடைய கரம் ரொம்ப பெரிய கரம். நீங்கள் நினச்சிக்கலாம் ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரம் போயிருக்கிறேன். உங்களை திரும்ப கொண்டு வருவது ஆண்டவருடைய கரம், நேச கரம். ஹல்லேலூயா. அதனால் அதை மறந்து போக வேண்டாம். ஆமென். சீர்கேட்ட ஆண்டவர் மாத்திரன்னு சொல்லியிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற குளறுபடிகளை, சீர்கேடுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி புதிய ஆதி அன்புக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். Praise the Lord. ஹல்லேலூயா. வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி பலிகளை சொல்லலாமா? ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. Thank you Father. Hallelujah. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்துக்காய் நன்றி. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினானெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பெலவீனரும் வியாதியுள்ளருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும். ஆண்டவருடைய பந்தியில பங்கு பெறும் பொழுது நம்முடைய சுயநீதி அல்ல, ஆண்டவருடைய கிருபையை நாம் கேட்க வேண்டும். பரிசுத்தமாய் இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தமாகட்டும். முற்றிலுமாய் பரிசுத்தமானவர்கள் யாரும் இல்லை. ஆனால் பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சை இருக்கிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தும் என்கிற ஜெப நிலைமையிலே நம் கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கலாம். கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக பரிமாறப்படுகிறது.
நேசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் நான் நேசிப்பதை பார்க்கலாம் ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து வேற எதையும் இல்லை, அன்பை தான் முதலாவது எதிர்பார்க்கிறார். உங்களுடையதை அல்ல, உங்களையே அவர் தேடுகிறார். எல்லாரும் ஆண்டவருடைய பிற்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்தை நாம் கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி நிறைந்த இதயத்தோடைய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் பிற்கப்பட்ட உடைய சரீரத்துக்காய் நன்றி 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 அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் நம்ம ஏகோபித்து நாம் இந்த அப்பத்தை புசிக்கலாம். நமக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், குற்றமில்லாத இந்த ரத்தத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. உடைய பாவங்களை கழுவுகிற உடைய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். கடைசி சுற்று ரத்தத்தையும் எங்களுக்காக நீர் கொடுத்தீர் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நம்ம எல்லாரும் நம்ம ஏகோபித்து இந்த ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்காய் திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சபையாக நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காய் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோமா? கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ தேவைகள், எத்தனையோ நாசமோச அழிவு விக்கனங்கள், நம் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் வந்த பொழுதும் அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் பிள்ளையை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya ஆமென். அவர் நிழலாய் இருந்திருக்கிறார். ஆமென். இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பகல்லே மேகஸ்தம்பம் போல பனியாகவும் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஆண்டவரே உம்முடைய கிருபை. ஹalleluya ஓ ரிதா ரக்கரபா பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆமென். இந்த உலக ஞானம் அல்ல, தெய்வீக ஞானத்தினாலே கர்த்தர் நம் குடும்பங்களை நடத்துவதற்கு கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் தேவையான ஞானத்தையும் கிருபையும் அவரே கொடுத்திருக்கிறார். உங்கள் சம்பளத்தை வைத்தல்ல, அவருடைய கிருபையினாலே நாம் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஹalleluya நானே உன் பரிகாரி என்று சொன்னீரே என்று சொல்லி ஹalleluya ஆண்டவரே இந்த பிரச்சனை நான் எப்படி முடிப்பேன் என்று சொல்லும் பொழுது அவரே வந்து நின்று அந்த காரியத்தை சரிபடுத்தியிருக்கிறாரே. கடந்த மாதம் முழுவதும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தாரே. போக்கிலும் வரத்திலையும் பாதுகாத்தாரே. நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி நன்றி நன்றி. என்னுடைய வியாபாரத்தில் என்னுடைய தொழிலிலே ஆமென் கர்த்தர் ஞானத்தையும் கிருபையும் அபிஷேகத்தையும் ஆமென். இவ்வளவுதான் நன்றி சொல்ல ஒருத்தன் தான் வந்தியா, மீதி 9 பேர் எங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தது அவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு மனுஷனே தேங்க்ஸ் எதிர்பார்ப்பானா, நன்றி எதிர்பார்ப்பானா? ஆனால் நான் நம்மை உண்டாக்கின தேவன், என்னை நடத்தின தேவனுக்கு நான் நன்றி பலிபடி கட்ட வந்திருக்கிறேன், நன்றி பலிபீடம் கட்ட வந்திருக்கிறேன். ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமென். ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம் ஹalleluya எங்கு சென்றார்களோ அங்கெல்லாம் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு சர்வாங்க தகனபலியை செலுத்தி தேவனுக்கு நன்றி பலியை செலுத்துறது போல இந்த காலை நேரத்தில் என் நாவிலே ஸ்தோத்திர பலி வருவதாக. ஸ்தோத்திர பலியை உமக்கு செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி பலியை செலுத்துகிறேன் செலுத்துகிறேன். ஹalleluya உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை உமக்கு செலுத்த வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya நன்றி அப்பா. ஹalleluya ஆவிக்குரிய ஜீவியத்தில் எத்தனையோ பேர் பின்மாற்றத்தில் போயிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் நிலைநிற்க வைத்திருக்கிறேன். எந்த பிரச்சனை வந்த பொழுதும் சிலுவை விட்டு போகாமல் என்னை பாதுகாத்தீரே, பரிசுத்தத்தை விட்டு போகாமல் பாதுகாத்தீரே. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்தீரே, உபவாசிக்க உதவி செய்தீரே, வேதத்தை வாசிக்க உதவி செய்தீரே, ஜெபிக்க உதவி செய்தீரே, தனிமையிலே உம்மோடு உறவு கொள்ள உதவி செய்தீரே. உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி நன்றி. ஆராதனைக்கு வருவதற்கு உதவி செய்தீரே. ஹalleluya உமக்கு காணிக்கைகளை தசமபாகங்களை செலுத்த எனக்கு உதவி செய்தீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மனுஷர்கள் தள்ளினார்கள், இவர்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று சொல்லி, ஆனால் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய காருண்யத்தினாலும் உம்முடைய இரத்தத்தினாலும் மீட்டுக்கொண்டு சொந்த பிள்ளையாக அணைத்து கொண்டீரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya சபையில் அநேக ஊழியங்கள் இருந்த பொழுதும் அநேக ஊழியத்தை இழந்திருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் இழந்து போகாமல் ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்களை பரிசுத்தப்படுத்தி ஜாக்கிரதைப்படுத்தி எங்களை பத்திரப்படுத்தி உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை திடப்படுத்தினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஓ தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ரிதரமனா ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை கொடுத்தீர் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் புது பலனை கொடுத்தீரப்பா. இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியலன்னு சொல்லும் பொழுது நீர் தோளில் சுமந்து கொண்டு போனீரப்பா. ஆண்டவர் இந்த மாதம் பொழுது எத்தனை கடினமான போராட்டங்கள் எல்லாவற்றிலும் தேவன் ஜெயத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேசம் பாலாய் போகாதபடிக்கு திறப்பிலே நின்று ஹalleluya ஹalleluya எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் பெருத்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை கிருபை கிருபைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையை தாங்க சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. ஹalleluya 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 தேவ கிருபை தேவ கிருபை பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு
ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ரிதரகரபலவு. தேசம் பாலாய் போகாதபடி திறப்பலை நிற்கவோ சுவரை அடைக்கவோ ஒரு மனுஷனை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அந்த ஒரு மனுஷி நான் ஆண்டவரேன், அந்த ஒரு மனுஷன் நான் ஆண்டவரேன், அந்த ஒரு குடும்பம் நான் ஆண்டவரேன் என்று சொல்லி ஒப்புக்கடுங்க. வாலிபனே ஒப்புக்கடு ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு. ஓ ரிதா ரகபபா. எங்கள் தேசம் பாலாய் போயிடக்கூடாதப்பா ஆண்டவரே. சுவிசேஷ பாரத்தை எங்கள் சபை மேலும் எங்கள் மேல் வைப்பீராக. அல்லேலூயா. எங்களுடைய முதலமைச்சருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எம்எல்ஏக்களுக்காக, எம்பிக்களுக்காக, போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தர் 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 பரிசுத்த ஆவியானவர் கிருபையா இறங்குவீராக. இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. அப்படி அபிஷேகம் எங்களுக்குள்ளே வரட்டும் சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா தேசத்தின் தலைவர்களுக்காக, மோடிக்காக ஜோமனுங்க, பிரதமருக்காக ஜோமனுங்க. கர்த்தர் நல்ல திட்டங்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம் எங்கள் தேசத்துக்குள் நடக்கக்கூடாது ஆண்டவரே. ஆமென். சவுலை பார்த்து சொன்னீரே, முள்ளின் மேல் மோதுகிறது உனக்கு கடினமாயிருக்கும் என்று. ஆண்டவரே அப்பா சந்திப்பீராக. அநேக தலைவர்களை தேவன் சந்திப்பீராக. ஓ ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. சினிமா துறைக்காக ஜோமனுங்க. கர்த்தரவளை ரட்சிக்கும்படிக்கு காவல்துறைக்காக ஆமென் ஜோமனுங்க. எல்லா துறையில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கலெக்டர் ஆபீஸில் இருக்கிற மக்களுக்காக ஜோமனுங்க. பேங்க் எம்ப்ளாயிஸ்க்காக ஜோமனுங்க. ஆமென். துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே போலீஸ் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜோமனுங்க. அநேகர் போத வஸ்துக்களினாலும் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அநேக வாலிப பிள்ளைகள் இந்த என்னது மயக்கம் வர மாதிரி போதை போட்டு சாப்பிட்டு தங்கள் ஆயுசு நாளை கெடுத்துக் கொள்கிறார்கள், தங்கள் சரீரங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். அதற்கு ஒரு குழு இரவும் பகலும் ஒரு மனுஷனை கெடுப்பது எப்படின்னு வேலை செய்து சம்பாதித்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் சந்திப்பாராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அப்படிப்பட்ட தொழில் செய்கிறோம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. மனம் திரும்பப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். போதை வஸ்துக்கள் ஆண்டவரே அந்த ஊசி போடுற காரியம் எல்லாம் இந்த காலேஜ் பிள்ளைகள் ஆண்டவரே படிக்க அனுப்புனா ஆண்டவரே அவங்க படிக்கிறத விட்டுட்டு ஆண்டவரே இந்த உலகத்தை எப்படியெல்லாம் கர்த்தாவே சத்துரு சீரழித்து வைத்திருக்கிறானோ அவனுடைய கைக்கு போய் கொண்டிருக்கிறார்களே. சபை ஜெபிக்கலன்னு சொன்னா வேற யார் ஜெபிக்க போகிறா? சபையே விழித்தெழுந்து ஜெபி. அல்லேலூயா ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. காதல் அல்லேலூயா. பிள்ளைங்களை படிக்க அனுப்பிச்சா இவங்க படிக்கிறதெல்லாம் விட்டுறாங்க. அல்லேலூயா. படித்து முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடுறாங்க. ஆனால் 3 மாதம் 3 வருஷம் கூட வண்டி ஓட மாட்டேங்குது. கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அட்லீஸ்ட் சபையில் இருக்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சபையிலிருந்து காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கணும். அல்லேலூயா. ஐயோ நான் இப்படி காதலில் விழுந்திருக்கிறேன், என் மனசு உடஞ்சிருக்குது, நான் என்ன செய்யணும்னு கேட்கணும். ஆமாம் இவங்க நானும் தான் விழுந்திருக்கிறேன், நானே என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை வேறு பிரித்து காண்பீங்க ஆண்டவரை. எல்லாரும் பாரத்தோடு ஜோமனுங்க, பாரத்தோடு ஜோமனுங்க. எங்கள் பிள்ளைங்களை வேறு பிரிங்கப்பா ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு அபிஷேகத்தை போடுங்க ஆண்டவரை. இவங்க மேலே இருக்கிற அபிஷேகம் மற்றவர்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவரை. அல்லேலூயா. நல்ல ஞானம் கிருபையை கொடுங்கப்பா. அல்லேலூயா. பாலிய பலாத்காரம் தேசத்தில் பெருகி கொண்டே இருக்கிறது. குழந்தை சீரழிவுகள், கொலைகள். அல்லேலூயா. நேற்று முந்தின நாள் நினைக்கிறேன் 90 வயதுள்ள ஒரு தாத்தா அவருடைய மனைவியை கொலை செய்து விட்டார்.
அப்படின்னு சொல்லி. என்ன ஒரு கொடூரமான காலங்கள். கரங்களை உயர்த்தி கொலை உண்கிற ஆவியை கடிந்து ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. இப்படிப்பட்ட ஆவி தேசத்தில் கிரியை செய்யக்கூடாது. குடி, வெறி, அல்லேலூயா, ஆமே, களியாட்டுகள், ஆமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, கொலை உண்கிறார்களே, பயத்தோடு நறுக்கத்தோடு தேவனை ஆராதிக்க என் ஜனங்களை கொண்டு வருவீராக. அல்லேலூயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். சபையிலே ஒரு வேலையை கத்தர் கொடுத்திருக்கிறார். துன்மார்க்கன் தின்மார்க்கத்திலே மடிவான் என்றால் அவனுடைய இரத்த பலியை உன்னிடத்தில் கேட்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார். எந்த ஒரு துன்மார்க்கரும் இரத்தப்பலி நம்ம மேலே வராதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தேவன் என்னை பயன்படுத்துவீராக, எங்களை பயன்படுத்துவீராக, எங்கள் ஊழியரை பயன்படுத்துவீராக. நல்ல ஜெப நேரத்தில் வாய்களை திறந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். ஜெபிக்க விடாதபடி நம் இருதயத்தை கடினப்படுத்தும், நம் நாவை கட்டி போடும். இதெல்லாம் சத்துருடைய போராட்டங்கள். ஆமேன். அல்லேலூயா. வாய்களை நல்லா விரிவாக திறங்க. அல்லேலூயா. திறந்து ஆண்டவரே கூப்பிடுங்க. எங்கள் தேசத்துக்காக எங்கள் சபை எழும்பணும் ஆண்டவரே. இந்த சேலம் பட்டணத்தில் 33 லட்சம் ஜனங்கள் வாழ்கிறாங்க. தசம பாகம் எடுத்தால் 33,000 பேர் இன்னைக்கு நம்ம சபைக்குள்ளே வந்திருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3,000ஆவது வந்திருக்கணும். அதில் தசமபாகம் வச்சா இப்படியே வச்சுட்டு போகக்கூடாது. கர்த்தர் ஒரு ஆத்துமாவும் கையை வீசிட்டு சபைக்குள்ளே வரக்கூடாது. 2 கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 2 கையில் 2 ஆத்துமாவை பிடிச்சிக்கிட்டு வரணும். கரங்களை உயர்த்தி அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, தாங்க. சபை ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பரலோகத்தில் ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதிக்கிட்டே இருக்கணும். பின்மாற்றத்தில் ஒருத்தரும் போகக்கூடாது. போதிக்கப்பட்ட ஜனங்கள் நல்ல விருத்தி அடையணும். ஆவியிலே அபிஷேகத்தில் நிரம்பப்படணும். வேத வாசிப்பு, ஜெபம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராக. இந்த மாதத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அவன் ஒருமுகப்படுத்துங்க. நம்ம ஏன் கண்ணை மூடி ஜெபிக்கிறோன்னா நம்ம சிந்த ஒருமனம் படணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதும் நான் உபவாசித்து ஜெபிக்கணும் ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உபவாசிக்கவும் ஜெபிக்கவும், தனி ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்தம், தேவனுடைய ஆலயம் கூடி வர்றதில் வரணும். இதெல்லாம் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. மாத்திரமல்ல, இந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம் குடும்பத்தை நடத்தணும். இந்த குடும்பத்திற்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்தா அது எத்தனையோ ஆயிரங்கள் தேவை. ஆனால் நம்ம வாங்கிறது சம்பளம் ரொம்ப கொஞ்சம். ஆனால் தேவைகளை பார்க்கலும் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரின் தேவைகளை சந்திங்க. எனக்கு அற்புதம் செய்யுங்க. எனக்கு சம்பளம் உயர்வு ரெட்டிப்பாய் வந்திருக்கிறது. எனக்கு கர்த்தர் போனஸை கை நிறைய கொடுத்துருக்கிறார். இப்படி நிறைய சாட்சிகள் எழும்பணும். ஆமென். அல்லேலூயா. மல்கியா 3:10 சொல்லியிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்கும் வரும்படிக்கு கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவைகளை சந்திப்பீராக. கிருபையாய் நடத்துவீராக. அல்லேலூயா. நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. எங்களுடைய போக்கிலும் வரத்திலையும் ஆசீர்வதிப்பீராக. பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆயிரங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். 100கணக்கான பேர் மாதம் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் ஊழியக்காரனை அழைக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பரலோகம் தான் நம்மளை சந்தோஷப்படுத்தும். ஆனால் நமக்கு ஒரு சான்ஸ் கடவுள் கொடுத்துருக்கிறார். பரலோகத்தையே சந்தோஷப்படுத்த ஒரு விஷயத்தை கர்த்தர் நமக்குள்ளே வச்சிருக்கிறார். என் மூலியமாக ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதிட்டா எல்லா தூதர்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுவாங்களாம். அல்லேலூயா. பரலோகத்தையே சந்தோஷப்படுத்துகிற மாபெரும் ஒரு கிருபையை கர்த்தர்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் அப்படி எங்களுக்கு செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பாஸ்டரை பயன்படுத்துங்க. நாவாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வைங்கப்பா. ரேமா வார்த்தை வெளி வரட்டும் சுவாமி. பிரயோஜனப்படட்டும். அப்படி மனைவிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு ஆண்டவரே ஊழியரோடு இணைந்து தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் செய்யத்தக்கதான கிருபை இன்னும் மகளுக்கு அதிகமாய் ஊற்றுவீர்
செய்வீராக. அப்படி செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் உடைய கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா டிவிஷன் லீடருக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு கை வேணாம் மேலே தூக்குங்க. ஆண்டவரே, எங்கள் டிவிஷன் லீடர் போகிற இடம், கேர்சல் லீடர் போகிற இடம், விசுவாசிங்க போகிற ஸ்ட்ரீட்டு, எல்லா இடத்துலையும் ஒரு அற்புதம் நடக்கணும். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நம்ம விசுவாசிங்க நடந்து போகும்போதே சத்துரு ஓடணும். ஆமென். கர்த்தர் அப்படி அற்புதம் செய்யணும். ஒரு 10 பேர் உங்கள் பின்னாடி வரணும். கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. நீர் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அடியாளுக்காக ஜோமனைங்க என்னை பலப்படுத்தணும். எல்லா பலவீனங்கள் மாறும்படியாக கர்த்தரினை பயன்படுத்துவீராக. பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென். கரங்களை இந்த காணிக்கை எடுத்து வைத்து கொள்ளுவோம். கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம் கொடு, உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. அமிக்கி குளிக்கு சரிந்து விழும்படி திரும்ப மடியில் நான் கொடுப்பேன் என்று சொன்னீங்களப்பா. நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம், விதைக்க வந்திருக்கிறோம். இது விதைத்து முளைத்து ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனப்படவும், எங்கள் குடும்பத்தின் தேவை சந்திக்கப்படவும், சபைக்கு பிரயோஜனமாக இருக்க, தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை நாங்கள் விரைந்து செய்ய கர்த்தர் ஆண்டவரே இந்த மாதத்திலே ஆண்டவரே சபையினுடைய கட்டுமான பணிகள் கர்த்தாவே திட்டமிட கர்த்தர் எங்களுக்கு ஆரம்பிக்க கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. இரட்டிப்பான சம்பளத்தை கொடுப்பீராக. வேலையில்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. என்னால் தசமாக கொடுக்க முடியவில்லை என்று சொல்லுகிற மக்களுடைய கரங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலனையும் கட்டளையிடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு நாளும் இணை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் இணை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, இந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, இந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் இணை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக நாளைக்கு நடக்கிற இந்த பெண்கள் ரெட்ரீட்டை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். மேலே நடக்கிற சண்டே ஸ்கூல் ரெட்ரீட்டை தேவன் ஆசீர்வதி தரும்படி, சண்டே ஸ்கூல் அண்ட் டீனேஜ் 2 பேருக்கு மேலே ரெட்ரீட்டு, அது மட்டும் இல்லாமல் கீழே பெண்கள் எல்லாரையும் தேவன் ஹல்லேலூயா தன்னுடைய அபிஷேகத்தினாலையும் ஆசீர்வாதத்தினாலும் கத்த நிறைத்து நடத்தும்படி அனுப்பும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கிருபை தருவீராக ஆண்டவரே. இந்த 10ஆம் மாதம் முழுவதும் அப்பா எங்கள் விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் நல்லா ஜெபிக்கிறதற்கும் வேதத்தை வாசிப்பதற்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக. ஆசீர்வாத தடைகளை கொண்டு வருகிற பிசாசின் எதிர்வல்லமைகள், மனுஷிக ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் செயலிழந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் செய்கிறதான தொழிலுக்காய், வியாபாரத்திற்காய், உத்தியோகத்துக்காய் நன்றி அப்பா. அதற்கு மேல் இருக்கிற ஜனங்களுடைய கண்களிலே கர்த்தர் தயவு இரக்கத்தை பாராட்டுவீராங்க கர்த்தாவே. சபையை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு எங்களை வழி நடத்தும். சகல துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதா
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.